கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2017 ஆண்டு எனக்கு ஓவர்ஸ் ரேங்கில் இருந்துட்டு ஜேசிஓ ரேங்க் ஆகிறதுக்கான ஒரு ப்ரொமோஷன் கேடர் ஒன்று வந்தது. அந்த ப்ரொமோஷன் கேடருக்கு எனக்கு அளவில்லாத தடைகள். முதல் தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சரீரத்தில் பலவீனம். அதாவது எனக்கு டிபி நோய், ஆஸ்துமா நோய் மற்றும் உடல் பலவீனங்களோடு கூட பல வகையான வியாதிகளில் நான் கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் தான் 6 மாதங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி உடலில் சுத்தமாக பலவீனம் இல்லாமல் நான் வந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ப்ரொமோஷனுக்காக கேடர் வந்திருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷன். இவ்வளவு நாள் நம்ம இராணுவத்தில் பணியாற்றி கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த கேடரில் போயிட்டு ஒரு ப்ரொமோஷன் வாங்கினாக்கா ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையலாம். ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ப்ரொமோஷன். அதற்காக நான் காத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய சரீரத்தில் முழுவதும் பலவீனம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்னை கேடருக்கே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கேடருக்கு போனாக்கா எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சு வாபஸ் தான் வருவான், அதுக்கு இவனை அனுப்பாதவே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சில மேல் அதிகாரிகள் என் மேலே ஒரு வன்மத்தோடு அனுப்ப மறுக்கிறாங்க, போகிறதுக்கே மறுக்கிறாங்க. இப்போ இந்த சூழல்கள் மத்தியில் சரி என்னை நானே தேற்றி கொண்டு இதில் போகாமல் விட்டுடலாமா என்ற இருபுறமும் ஒரு தவிப்போடு இருந்த நேரத்தில் நான் கர்த்தரை அதிகமாக நேசித்து அவரே அண்டிக் கொண்டேன். அந்த நேரத்தில் நான் அதிகமாக வேதம் வாசிப்பிலும் அதிகமாக ஜெபம் செய்வதிலும் நான் உருக்கமாக இருந்து ஒரு நாள் அதிக நேரம் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஜெபிக்கும்போது தேவன் என்னுடைய உள்ளத்தில் இறங்கி வந்து என்னோடு கூட பேசினார். மகனே, திடன்கொள், நான் உன்னை தேற்றி உனக்கு நான் இந்த ப்ரொமோஷனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போது என்னுடைய சரீரத்திலும் பலன் இல்லை, எனக்கு அனுப்புறதுக்கும் என்னுடைய மேலதிகாரிகள் மறுக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை நான் அப்படியே அனுப்புனா கூட அங்கே போய் நான் எங்கே பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றி நடத்துகிறார். அப்போ தேவனுக்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நீங்கள் என்னை அனுப்புறதா இருந்தால் அனுப்புங்க, அங்கே போய் என்ன நீங்கள் வெற்றியடைய செய்கிறதா இருந்தால் இங்கேருந்து என்னை அனுப்புங்க, நான் அவமானப்பட்டு மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ என்னுடைய கம்பெனியிலிருந்து சொல்கிறாங்க, நீ முதலாவது டாக்டர்கிட்ட போய் நீ மெடிக்கல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு வாங்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போது நான் பூனாவில் இருந்தேன். அந்த இடத்துல சரி போய் பார்க்கலாம், டாக்டர் மறுத்தாக்கா விட்டுடலாம், அவர் என்னை அனுப்புனாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனதில் தேற்றிக்கொண்டு ஜெபம் செய்துவிட்டு போனேன். அப்போ அங்கே போகும்போது அந்த டாக்டர் என்னை சோதித்து விட்டு, நீ கேடருக்கு போ, நான் உன்னை பாஸ்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லி முதலாவது வழியை அவர் திறந்து கொடுத்தார். அப்போ தேவனோடு நான் ஜெபித்து விட்டு செல்லும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற துவங்கி விட்டார் என்று ஒரு சந்தோஷத்தோடு நான் அந்த லெட்டரை வாங்கி கம்பெனிக்கு சொன்னேன். டாக்டர் என்னை பிட்டுன்னு போட்டுட்டாரு, நீங்கள் என்னை அனுப்புங்க, எனக்கு ரிலீவர் ஆள் அனுப்புங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன். என்னுடைய மேலதிகாரி எனக்கு ஒரு ஆளை அனுப்பி என்னை மாற்றம் செய்து என்னை பெங்களூர் ட்ரைனிங்க்கு அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, பெங்களூர் ட்ரைனிங் போகும்போது என்னுடைய சரீரத்தில் முற்றிலுமாக பலன் இல்லாமல் ஒரு தேவனையே நம்பி தான் போய் சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் போய் அங்கே இறங்கும்போதெல்லாம் ஒரு உள்ளத்தில் ஒரு பயம் கலக்கம். என்னால் நடக்கக்கூட முடியல, நான் நடந்தால் மூச்சு வாங்குது, கொஞ்சம் தூரம் ஓடனா இலைப்படையுது, நான் எப்படி இதில் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் கர்த்தரையே நம்பி அவரே விசுவாசித்து நான் அந்த கேடருக்கு போனேன்.
அப்போது ஒவ்வொரு நாளும் கடினமான ட்ரைனிங். அது என்னால் ஓட முடியல, நடக்க முடியல. ஏன்னாக்கா எனக்கு இருக்கிற வியாதி ஆஸ்துமா மற்றும் டிபி வியாதி. இந்த வியாதி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும், கொஞ்சம் தூரம் வேகமாக நடந்தாலே இளைப்படைஞ்சிடும் உடல். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் 5 கிலோமீட்டர்கள் பேட்டல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நம்ம பாஸ் ஆகி தீரணும். அது பாஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம மற்றதுக்கு டெஸ்ட்டே நமக்கு நடக்கும். அந்த மாதிரி நான் ஒரு மாதம் கழித்த பிறகு முதலாவது இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆனால் தான் மிச்சம் இருக்கிற 3 மாதங்கள் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பார்கள். இந்த முதல் டெஸ்ட்லேயே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்மளை ஆர்டிவி பண்ணிவிடுவாங்க, ரிட்டர்ன் டு யூனிட் அனுப்பி விடுவார்கள். அந்த மாதிரி நேரத்தில் பிரியமானவர்களே, 1 மாதம் கழித்து கூட எனக்கு சரியான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வரவில்லை. நான் கொஞ்சம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் தூரம் ஓடுறேன், கொஞ்சம் தூரம் நடக்கிறேன், ரொம்ப கடினப்படுகிறேன். என்னால் சுத்தமாக ஓடவே முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கிறேன் நான். இருந்தாலும் தேவனை ஒவ்வொரு நாளும், அப்பா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் என்னை பலப்படுத்துவீங்க, நீங்கள் என்னை ஸ்திரப்படுத்துவீங்கன்னு சொல்லி அவரை விசுவாசித்து நான் ஜெபித்து கொண்டே நடந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த டெஸ்ட் எடுக்கிற நாள் வந்தது. அந்த டெஸ்ட் எடுக்கிற நாள் அன்னைக்கு இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இரவு முழுவதும் தேவனை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். ஏசப்பா, நீங்கள் தான் எப்படியாவது இந்த டெஸ்ட்டை எனக்கு பாஸ் பண்ண வச்சிடணும். அவமானப்பட்டு நான் ரிட்டர்ன் டு யூனிட் போய் யூனிட்டில் எல்லோரும் என்னை கேவலப்படுத்துவாங்க. போகாதன்னு சொன்னேன். போய் இவன் ஃபெயிலாகி வந்து நிற்கிறான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் இருதயத்தில் கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஆவியானவர் வந்து என்னை பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். மகனே, நீ பாஸ் ஆகிடுவ, தைரியமாயிரு என்று என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் நான் முற்றிலுமாக ஒரு தைரியம் உள்ளத்துக்குள்ளே வந்தாலும் என்னுடைய சரீர பலவீனம் என்னை நசுக்கி போட்டு கொண்டே இருக்கிறது, என்னை குத்தி கொண்டே இருக்கிறது. விடியற் காலம் ஆனது, மணி 3 மணி ஆனது. நான் ஜெபித்து கொண்டே என்ன சொல்கிறேன், என்னுடைய அந்த பிபிடி டெஸ்ட்டுக்காக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஜெபித்து கொண்டே போய் நான் என்னுடைய துப்பாக்கி மற்றும் எல்லா பொருட்களையும் எடுத்து கிரவுண்டுக்கு சென்று விட்டேன். உள்ளத்தில் ஒரு பயம் கலக்கத்தோடு நின்று கொண்டிருந்தோம். அப்போ 6:30 மணிக்கு வந்து எங்களை டெஸ்ட் எடுக்கிற ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். அப்போ டெஸ்ட்டு கோ சொன்ன உடனே நாங்கள் எல்லாம் ஓடுறோம். எல்லோரும் ஒரே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க, ஒரே பலத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு உள்ளத்தில் ஆவியானுடைய பலம் மட்டும்தான் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஓடு 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 என்று. அப்பொழுது கஷ்டத்தோடு இளைப்போடு 1 கிலோமீட்டர் அளவு நான் ஓடினேன். அந்த 1 கிலோமீட்டர் தான் என்னால் கஷ்டத்தோடு ஓட முடியுது. அதுக்கும் கீழே மேலே எல்லாம் மூச்சு வாங்கி நாக்கில் தண்ணி ஒழுகி டயர்டான நிலைமையில் நான், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய வல்லமையால் நான் இந்த டெஸ்ட்டு பாஸ் ஆகணும், நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, என்னை எப்படியாவது நீங்கள் பாஸ் பண்ண வைங்க ஏசப்பான்னு சொல்லி கதறிக்கொண்டே நான் அடியெடுத்து ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் 2 நபர்கள், யாரென்றே தெரியாது. நான் நிச்சயமாக நினைக்கிறேன் அது 2 வானதூதர்களாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பிடி ட்ரெஸ் போல் போட்டுட்டு என் கூட ஓடி வந்து என்னை 2 புறமும் என்னுடைய இடுப்பில் இருக்கிற அந்த பெல்ட்டை பிடித்து அப்படியே தூக்கின வாக்கில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் பறந்த மாதிரி அந்த ரன்னிங் ஓடிட்டு இருக்கிறேன். ஓடி 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 போயிட்டு இருக்கும்போது எனக்கு அதிகமான எஃபர்ட்டே இல்லை. மொத்தம் அவங்களே தான் தூக்கிட்டு போகிறாங்க. என்ன தூக்கிட்டு போக 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 4.5 கிலோமீட்டர் கடந்து விட்டேன். 4.5 கிலோமீட்டர் கடந்த பிற்பாடு அங்கே இந்த டெஸ்ட் எடுக்கும்போது யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு அங்கங்கே செக்யூரிட்டி பதுங்கிட்டு இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறாருன்னு அங்கே பதுங்கிட்டு இருந்தவர் ஓடி வந்தார். ஓடி வந்தவுடனே இவங்க 2 பேரும் சைடில் போயிட்டாங்க. அப்போ அவர் ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இவரை விட்டுட்டீங்க, பிடிங்க அப்படின்னு சொல்லி அவரும் கூட சேர்ந்து எனக்கு என்ன செய்கிறாருன்னா உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு சொல்லி
பிடிக்கிறதுக்கு நின்றுருந்தவங்களே நமக்கு சத்துருவாக நின்றுருந்தவங்களே நமக்கு உதவி செய்கிறாங்க பாருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது சத்துருவு கூட நமக்கு உதவி செய்யும். அப்போ 3 நபராக சேர்ந்து என்னை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு மிச்சம் ஒரு 300 மீட்டர்கள் இருக்கும். அந்த இட வரைக்கும் என்னை கொண்டு போய் விட்டுட்டு இங்கேருந்து பொறுமையாக போயிடுங்க, நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லி அவர்கள் அகண்டு விட்டார்கள். அப்போ மிச்சம் இருந்த அந்த ஒரு 300 மீட்டரும் நான் ஓடி என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது நான் குட்டி என்ற காலத்தில் போய் சேர்ந்தேன். அந்த குட்டி என்ற காலத்தில் எக்ஸலண்ட்டு, அடுத்தபடியாக குட்டு, அடுத்தபடியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன், அடுத்தபடியாக ஃபெயில் காலம். அப்போ இதில் 2வது பொசிஷனில் போய் நான் பாஸ் ஆகி நின்றுவிட்டேன். அப்போ எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, நீ எப்படி பாஸ் ஆன? நடக்கவே முடியாதவனுக்கு எப்படி நீ 5 கிலோமீட்டர்கள் ஓடி பாஸ் ஆன? அப்போ ஆவியானவர் தான் எனக்கு பலத்தையும் ஸ்திரத்தையும் கொடுத்து அவருடைய வானதூதர்களை அனுப்பி என்னை கூட்டிக் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு வைத்துக்கொண்டு கர்த்தர் தான் என்னை பாஸ் பண்ண வைத்தார் என்று நான் எல்லோருக்கும் சாட்சியாக நின்றேன். அது இல்லாமல் மிச்சம் இருந்த எல்லா டெஸ்ட்டுகளையும் பாஸ் பண்ண தேவன் பலம் கொடுத்தார். மீதி இருக்கிற 3 மாதங்களையும் நல்லபடியாக நான் முடித்துவிட்டு யூனிட்டுக்கு திரும்பி போய் யார் யாரெல்லாம் என்னை நீ போனால் பாஸ் ஆக மாட்டேன்னு நினைத்தார்களோ எல்லாருக்கும் முன்பாக நான் பெருமையாக நின்றேன். நீ தலை குனிந்த இடத்தில் நீ எங்கு தாழ்த்தப்பட்டாயோ, எங்கு நீ ஒடுக்கப்பட்டாயோ, அதே இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி எல்லாருக்கும் முன்பாக வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, தேவன் எனக்கு செய்த இந்த அற்புத சாட்சியை உங்களோடு கூட பரிந்திருக்கிறேன். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்படைந்து போவதில்லை என்று வசனம் சொல்லுதுங்க. நீங்கள் உங்களுடைய பலவீன நேரங்களில் உங்கள்கிட்ட எந்த விதமான ஞானமோ, எந்த விதமான பலமோ, எந்த விதமான அறிவோ, எந்த விதமான அழகோ இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரையே பற்றி கொள்ளுங்கள். இரவும் பகலும் அவரே என்னுடைய பலன், அவரே என்னுடைய ஞானம் என்று நீங்கள் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் வெட்கம் அடைய விடமாட்டார். வெட்கப்பட்ட இடத்திலே உங்களை தூக்கி நிறுத்தி வைப்பார். அதன் பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனை கொடுத்து அதே கம்பெனியில் என்னை அதிகாரியாக மாற்றினார். அங்கிருந்து நான் ப்ரொமோஷனோடு தேவனுக்கு நன்றியோடு கூட நான் அங்கிருந்து மேலும் மேலும் ப்ரொமோஷன் அடைந்தேன். எனவே பிரியமானவர்களே, இந்த சாட்சியை கேட்ட நீங்களும் கர்த்தரோடு கூட அவருடைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் தியானித்து நிச்சயம் தேவனுடைய அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் கிருபையும் பெற்று வாழ்வீர்கள். இந்த சாட்சியை கேட்ட உங்களுக்கு தொடர்ந்து இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உங்களை நடத்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.